வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் வாக்கினை கேட்ட நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விருப்பம் ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய அலட்சியத்தினால் எதையும் நீ இழந்து விடாதே. உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களினாலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கும் இந்த தருணம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றிகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரமும் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த கந்தனினுடைய ஆசீர்வாதங்களால் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நீ எண்ணி பதறியது எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் என்ன நடந்தாலும் கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கந்தனின் ஆசிகளோடு உனக்கு வேண்டிய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். கந்தன் நினைத்ததை உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவன் அல்லவா? அது நியாயமான விஷயமாக இருக்கிறது என்றால் கந்தன் ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டேன், நீ கேட்டதை அடுத்த நொடியே உன் வாழ்க்கையாக நான் மாற்றி விடுவேன். அதுபோலத்தான் உனக்கு எல்லா தருணங்களும் நீ விரும்பிய வாழ்க்கையோடு உனக்கு நீ கேட்ட விஷயங்களும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நீ நினைத்து கலங்காமல், உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ நினைத்து கலங்காமல், தேவையில்லாத விஷயங்களுக்காக எதையும் தொலைக்காமல் நீ சந்தோஷமாக இரு. கந்தனிடம் என்ன கேட்கிறாயோ அதை மன உறுதியோடு கேள். இந்த கந்தனிடம் எது உன் வாழ்க்கை என்று சொல்கிறாயோ அதில் நீ எப்பொழுதும் உறுதியாக இரு. எந்த நிலையிலும் ஒரு துளியளவும் எந்த விஷயத்திலும் இருந்தும் நீ பின்வாங்கி விடாதே. உனக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனிமேல் நினைத்து கொண்டு நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். இனி உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு நொடிகளும் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனின் நாமத்தை சொல்லும் என் பிள்ளை, நீ தோல்வியை பெற முடியுமா? நான் தான் அதற்கு அனுமதி கொடுத்து விடுவேனா? அப்பனின் நாமத்தை சதா சர்வகாலமும் தன் வாழ்க்கையினை உச்சரித்து கொண்டிருக்கும் என் குழந்தை அல்லவா நீ? அப்படி இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காமல் போகுமா? தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று கேள்விகள் கேட்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் என் தெய்வம் என் கந்தன் என்று சொல்லி என்னை தேடி வரும் என் குழந்தை, உன்னுடைய நம்பிக்கையை நான் வீண் போக விட மாட்டேன். உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நான் ஒருபொழுதும் தொலைக்க விட மாட்டேன். உன்னை சுற்றி இருந்து எந்த சூழ்நிலையும் காயப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு தெரியப்படுத்துவேன். எதையும் கடந்து வரும் மிகப்பெரிய பாக்கியத்தை உனக்கு நான் கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் முன்னின்று உன்னை நான் கை கொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனின் எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு தரக்கூடிய நிலைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனின் அன்பிற்கு எல்லாமும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஓம் சரவணபவ, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா சரணம் என்று சொல்லி அரோகரா கோஷமிட்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இந்த கந்தன் பக்கபலமாக துணை இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கந்தன் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ தவியாய் தவித்த உன்னுடைய தவிப்புகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி இனிமேல் நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் நீ யாரென்று உனக்கு நிச்சயமாக நீ நிரூபித்து காட்டும் காலம்
கைகூடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்கு நடந்தது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு நின்று உனக்கு ஏற்படுத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கும் பொழுதிலும் உனக்காக எது இல்லை என்ற பொழுதிலும் கந்தன் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ புரிந்து கொள். உன் அப்பன் நான் இருந்து உனக்கு வெற்றியை கொடுப்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு. சூழ்ச்சிகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது நீ என் நாமத்தை சொல்லி இருந்தாயானால் நிச்சயமாக அதற்கான ஒரு முடிவு உனக்கு விரைவாகவே கிடைத்திருக்கும். அதற்கான ஒரு பதில் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்திருக்கும். எதிர்பாராத தருணங்கள் உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும், எதிர்பாராத நேரங்கள் இனிமேல் என்ன தருவதாக இருந்தாலும், நீயாக இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நீயாக நின்று ஒவ்வொன்றையும் பெற துடிக்கும் பொழுது அத்தனையிலும் உன் வெற்றி உனக்கு உறுதியாகும் என்பதனை நீ மறந்து விடாது. நடக்கும் விஷயங்களில் நீ விரும்புகின்ற பல ஆச்சரியங்கள் உனக்கான தேவைகளை என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு நல்ல பதிலை எடுத்துச் சொல்லும். இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கந்தனின் நாமத்தை எப்பொழுதும் நான் உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்றுமே உன் அப்பன் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து வாழச் சொல்லும் இந்த நேரம். இனிமேலும் உனக்குள் இருக்கின்ற அந்த சிந்தனைகளை கைவிடாமல் நீ மேலேறி வந்து கொண்டிருக்க வேண்டும். முடியும் என்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியமான தருணங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆசைப்படுகின்ற விஷயங்களை நாம் ஆசைப்பட்டது போல கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு மனத்தெளிவோடு இருந்து கொண்டும் நாம் ஒவ்வொன்றிலும் நாம் விரும்புகின்ற தேவைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முன்வர வேண்டும். பின்தங்கி நிற்கும் இடங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சோதனைகளை கொடுக்கும் இடங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வேதனைகளை தந்துவிட்டதே என்று நினைத்து கலங்கினாய் அல்லவா? இனிமேல் இதையெல்லாம் தாண்டிய பல சாதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ புரிய போகின்றாய். இதையெல்லாமும் தாண்டிய பல வெற்றிகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் வருகின்ற இந்த நிலைகளில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகின்ற நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே தாண்டி நீ வாழ வேண்டும் என்பதுதான் அப்பனின் எண்ணம். எதையும் கடந்து என் பிள்ளை மிகப்பெரிய வெற்றியை தொடர வேண்டும் என்பதுதான் இந்த கந்தனின் விருப்பம். இனி உன்னோடு உன்னை சுற்றி இருந்து நான் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த உடன் வரும் இந்த காலம். நீ உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் என்னிடம் மட்டும் சொல்லிவிடு. நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் மட்டும் சொல்லிவிடு. வேறு யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பிவிடாது. உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை நிச்சயமாக கைகொடுத்து தூக்கிவிட உன் அப்பன் நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் மாற்றங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் திருப்பங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அப்பன் முருகன் உன்னை சுற்றி இருந்து வழிநடத்தும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை அது உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கும் என்றும் என் பிள்ளைக்கு. நல்ல விஷயங்களை பிறக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு. நல்ல விஷயங்களில் உடனிருந்து உன்னை கைகொடுத்து நான் தூக்கிவிட தயாராக இருக்கும் இந்த பொழுதுகள் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது.
காரணங்களை தேடி அலையாமல் இருக்கக்கூடிய நிலைகளில் உனக்கான வெற்றியை கொண்டு வாழ நீ தயாராக இருந்துவிடு. அது போதும். வேறு எதுவும் இனி உன்னை பாதிக்காதபடி கந்தன் கை தூக்கி விடுவேன். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.